நன்றி ஐயா. திருமகள் என்பார் நாராயணா, தாமோதரா ஹரிநாராயணா, தீனச்சரண்யா நாராயணா, தசவித ரூபா நாராயணா. அந்த பெருமாளின் அம்சமான சாலக்கிராமம் குறித்து சிறு விளக்க உரையாற்ற வருமாறு ஆண்டாள் வாஸ்து நிபுணர் திரு சீதாபதி அவர்களை பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். ஓம் நமோ நாராயணா. அனைவருக்கும் வணக்கம். சாலக்கிராமம் என்பது நேபாளத்தில் இருக்கக்கூடிய கண்டகி நதியில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெருமாளுடைய அம்சம் பொருந்திய ஒரு சக்தி ஆகும். இது நேபாள கண்டகி நதியில் மட்டும்தான் கிடைக்கிறது, வேறெங்கும் கிடைப்பதில்லை. இப்படிப்பட்ட அற்புதமான அதிசயத்தக்க சக்தியை நிறைந்த பெருமாளுடைய அம்சம் பொருந்தியதை எல்லோரும் வீட்டில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் ஒரு காலத்தில் இது அரசர்களும் செல்வந்தர்களும் மட்டுமே பயன்படுத்தி வந்தனர்கள். ஆனால் இன்று ஆண்டாள் வாஸ்து பேரவை மற்றும் ஆண்டாள் வாஸ்து குழுமம் சார்பாக எல்லோருமே இதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தில் சுத்த சைவமாக இருக்கும் பட்சத்தில் அனைவருமே பயன்படுத்தலாம் என்ற ஒரு எளிய வழியை கொண்டு வந்தது டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் அவர்களும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த இந்த ஒரு பெரிய வாஸ்து குடும்பத்தைச் சேர்ந்த இவ்வளவு பேர் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லோருக்கும் இதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தது 108 திவ்ய தேசங்கள் சென்று வந்தால் என்ன பிராப்தி கிடைக்குமோ, 12 ஜோதிலிங்கங்களை தரிசித்து வந்தால் என்ன பிராப்தி கிடைக்குமோ, அது ஒரு சாலக்கிராமத்தை வீட்டில் வைத்து வழிபடும் போது கிடைத்து விடுகிறது. அப்போது எவ்வளவு பாக்கியசாலிகள் நாம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய முடியும் என்பது எல்லாராலும் இயலாத காரியம். ஆனால் ஒரு சாலக்கிராமத்தை நம் வீட்டில் வைத்து பூஜை செய்தாலே வீடே கோயிலாக மாறிவிடுகிறது. அப்போ நாம் எல்லோருமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற இந்த சாலக்கிராமம் வீடே கோயிலாக மாறிவிட்டது. அப்போ கோயிலில் இருக்கக்கூடிய நாம யார், கோயிலில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியை நம்ம எப்படி கவனிக்கணுங்கிறத புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். அவ்வளவு பாக்கிய செய்தவர்கள் என்று நீங்கள் உங்களை உணர்கிறீர்களா? நாமெல்லாம் பாக்கியசாலிகள் என்று முதல்ல நீங்கள் உணர வேண்டும். ஏனென்றால் ஒரு மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியது என்று சொல்வார்கள். அதேபோல் சாலக்கிராம மூர்த்தியானது எவ்வளவு சிறியதாக இருக்கிறதோ அவ்வளவு சக்தி நிறைந்தது. எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதனுடைய சக்தி குறைவதில்லை. சாலக்கிராம மூர்த்தியை வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வைத்து பூஜிக்கும் பொழுது எல்லா வளங்களும் எல்லா சக்திகளும் நமக்கு கிடைக்கும். இது பூஜை முறையும் ரொம்ப எளிமையானது. நீங்கள் இதற்காக ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு எல்லாத்திற்கும் தீபம் ஏற்றி தூப தீபம் காமிச்சு எல்லாத்துக்கும் பூ வைத்து விட்ட பிறகு சுத்தமான நீர் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் செய்த பிறகு சுத்தமான பசும்பாலினால் திரும்ப அபிஷேகம் செய்து ஓம் நமோ நாராயணா என்ற மூல மந்திரத்தை உச்சாரணம் செய்த வண்ணமே எளிமையாக பூஜை செய்யலாம். அதுக்கப்புறம் சுத்தமாக நீரை வைத்து விட்டு நெய்வேத்தியங்களாக காஞ்ச திராட்சையும் கற்கண்டும் போதுமானது. முடிந்தால் பசும்பாலும் நெய்வேத்தியமாக இனிப்பு சர்க்கரை பொங்கலை வச்சு நம்ம படைக்கலாம். இந்த சாலக்கிராமத்தை வாங்க வந்திருக்கவங்க எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி எல்லோரும் எல்லா செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.